எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கும் ஈழத்தின் அருள்மிகு சக்தி என தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவி என முகில்வண்ணன் முறை காணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமருட்காற்றில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை எனக்குரிய தமிழவளை என்னகத்தில் கொலிவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு நான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியின் பிரியமானவர்களே, நிகழ்ச்சிகளை எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சி, அது மட்டுமல்ல ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியை கலையகத்திலே இருந்து ஓம் தொலைக்காட்சிக்கு நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலையகத்தினுடைய செல்வி ஸ்ரீவித்யா அவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் மதுரகவியின் தமிழ் வணக்கம். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கடந்த தினங்களில் நைனை நாகபூஷணி அம்பாளுடைய மகோற்சவ பெருவிழாவினுடைய சிறப்புகளையும் அன்னையினுடைய அருள் திறன்களையும் ஆலயத்தினுடைய பெருமைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் அவளுடைய இந்த மகோற்சவங்கள் போல இந்த எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே நாகபூஷணி அம்பாளை நாங்கள் சிந்திக்கிறோம். அவள் தங்க நிறை சுந்தரியாக, தமிழ் விஞ்சும் அம்பிகையாக, அங்கமெல்லாம் அரவணிந்த ஆதியது பாதியாக, குங்குமப்பொட்டோடு கொமின் சிரிப்போடு அரவத்தில் அமர்ந்து அருள் செய்கின்ற நாயகியை சிந்திக்கிறோம். அவளுடைய சிறப்பை எண்ணுகிறோம். அவளுடைய பேராற்றலை வியந்து பார்க்கிறோம் அல்லவா? வாருங்கள் நைனாதீவுக்கு, நாகபூஷணியிடம் போவோம், வழிபாடு செய்வோம். அவளுடைய அற்புதமான திருத்தேர் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சகிதமாக வடம் பிடித்து இழுத்து வாழ்வு கேட்கின்ற வரலாறு. நைனை நாகபூஷணி அம்மனுக்கு அரகரோகரா, புவனேஸ்வரி அம்பாளுக்கு அரகரோகராகின்ற அந்த வான் எழுந்து வருகின்ற அரோகரா கோஷத்தோடு புவனேஸ்வரி அம்பாள் தேரேறி வருவாள். என்ன அற்புதம்! தேவாதி தேவர்கள் பூமாரி சுரிய பூதகன நாதரெல்லாம் தாயினுடைய புகழ்பாட பஞ்சதுவி முழங்க பாரிலுள்ளோர் ஆட்பரிக்க அஞ்சலிப்போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய அன்னை தேரேறுவாள். அந்த அற்புத காட்சியை லட்சோப லட்சம் மக்கள் பார்ப்பார்கள். உலகம் முழுவதும் பார்த்து மகிழுவார்கள். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஓம் தொலைக்காட்சி 15 தினங்களும் அவளுடைய காலை மாலை உற்சவத்தை ஒளிபரப்பி உலகத்துக்கு காட்டுகின்ற சேவையை எஸ் கோகநாதன் ஐயா அவர்களுடைய நெறிப்படுத்தலிலே இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடியார்களே, நாங்கள் குறிகட்டுவானிலே இருந்து போவோம். இந்த குறிகட்டுவான் கரையில் இருந்து பார்க்கிற பொழுது ராஜகோபுரம் அங்கே கண்களில் படுகிற பொழுது அரோகரா. நாங்கள் கோயிலுக்கு போய் அரோகரா சொல்லுவதில்லை, குறிகட்டுவானிலே நாங்கள் தொடங்கி விடுவோம். அப்பா நாகபூஷணி அம்மனுக்கு அரகரோகரா. ஆகவே என்ன அற்புதம், என்ன ஆன்மீக பற்று! அப்படி அரோகரா என்று வாய் முணுமுணுக்கும், கைகள் கூப்ப தொழும். இந்த உன்னத பக்தி பரவசத்தை நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்திலே நாங்கள் பார்க்கலாம். ஆலயத்தை தினமும் 4 கால பூசைகள் சிறப்பாக தங்கு தடைகள் இன்றி நடவர். இந்த நேரம் அம்பாளுடைய திருக்கோலத்தை பார்க்கலாம். பரிவார மூத்தங்களுடைய திருக்கோலத்தை பார்க்கலாம். தைப்பூசம், மாசிமகம், பங்குனி உத்தரம், சதுர்த்தி விரத நாட்கள், வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், நவராத்திரி, சிவராத்திரி, கந்த சட்டி, பிள்ளையார் கதை, கேதார கபரி விரதம், திருவம்பாவை போன்ற அந்த பொழுதுகள் எல்லாம், அந்த உரிய தினங்கள் எல்லாம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்னை நாகபூஷணியின் உயர் திருவிழாக்களில் மிகவும் சிறப்பு பெற்ற உற்சவங்களாக 9ஆம் திருவிழா கைலை காட்சி, திருக்கைலாய காட்சி, 10ஆம் திருவிழா திருமஞ்ச திருவிழா, 11ஆம் திருவிழா பூந்தண்டிகை பெருவிழா, 13ஆம் திருவிழா சப்பர திருவிழா சகோபரம். அது மட்டுமல்ல, 14ஆம் திருவிழா
புவனேஸ்வரி பீடத்தில இந்திர விழா, தேர் திருவிழா, ஏராளமான லட்சோப லட்சம் மக்கள் சகிதமாக அவள் தேரேறி வருகின்ற திருக்காட்சி. அது மட்டுமல்ல நேயர்களே, 15ஆம் திருவிழாவை நாங்கள் பார்க்கலாம். தெப்ப திருவிழா, மன்னிக்கவும், 15ஆம் திருவிழா தான் தீர்த்த திருவிழா. அவர்கள் அம்பிகை நைனை மாநகர ஊர்கள் தோறும் அவள் எழுந்தருளி தீர்த்தம் திருமஞ்சனத்துக்காக எழுந்தருளுகிற ஒரு அற்புதமான காட்சியை நைனாதீவில நாங்கள் பார்க்கலாம். அடுத்த நாள் இரவு தீர்த்தம் முடிஞ்ச மறுநாள் இரவு தெப்ப திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். கடல்ல நடைபெறுகிற அலைகடல் உற்சவம் தெப்ப திருவிழாவாக அமைந்து விடுகிறது. இந்த திருவிழாவை பார்க்கவே ஏராளமானவர்கள் கூடி விடுவார்கள். கடல் முழுவதும் மின்சார தீபங்களாலே காட்சி அளிக்கும். மின்விளக்குகளினுடைய பிரகாசம் அடியார்களுக்கு இரவும் பகலும். நைனாதீவுக்கு போறவர்கள் அன்னதானம் பெறாமல் திரும்ப முடியாது. அது அவளுடைய திருவருள் நியதி. இரவும் பகலும் அன்னதானம் குறைவில்லாது நடைபெற்று வருகிறது. அங்க இருக்கிற ஒரு சிறப்பு அன்னதானம். நாகபூஷணி அமுதசுரவி மண்டபம், அடியார்கள் நிரம்பி வழிகின்ற காட்சி, சதா அன்னதானம். மகோற்சவ காலங்கள் மட்டுமல்ல, மற்ற நாட்களிலும் அன்னதானத்துக்கு அங்க பஞ்சமே கிடையாது. அது மட்டுமல்ல, அமுதசுரவி மண்டபத்திலே ஒவ்வொரு ஆண்டிலையும் லட்சோப லட்சம் மக்கள் அன்னம் புசித்து மகிழ்கின்ற ஒரு அழகான காட்சியை அமுதசுரவி தரும். அது மட்டுமல்ல நேயர்களே, நாம் பெற்ற அறிவும் ஞானமும் எதற்காக? நாம் அறிவை பெற்றது எதற்காக? நமக்கு கிடைத்த ஞானம் எதற்காக? கடவுளை வழிபட்டு முத்தி இன்பம் பெறும் பொருட்டே. நாமும் நமக்கு இறைவன் தந்த அறிவு, இறைவன் தந்து கொண்டிருக்கிற ஞானம் எதற்காக வந்தால் அவனை வழிபட்டு அவளை வழிபட்டு முத்தி அடைவது. அதுதான் நோக்கம், அதுதான் லட்சியம், அதுதான் கொள்கை. அந்த வகையிலே அது எல்லாம் நாவலர் பெருமான் அழகாக சொல்லுவார். நல்லநகர் நாவலர் இறைவனை வளர்ந்து முத்தி அடையும் பேற்றை அழகாக வர்ணித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இறைவனை வழிபடும் முறைகளில் மிகவும் சிறந்தது இறைவனின் புகழை பாடி பாடு பணிசை, பாடு பணிசை. இறைவனுடைய புகழை பாட வேண்டும், சொல்ல வேண்டும், பேச வேண்டும், வர்ணிக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையில தாற்பயம். அது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. ஒரு சிலரை அவன் வச்சிருக்கிறான். எப்படி? நைனை அம்பிகையினுடைய புகழை எவர் பாடினாலும் அவர்களுக்கு நலன்கள் அனைத்தும் கைகூடும். அது ஒரு இன்னொரு சிறப்பு. நைன நாகபூஷணி அம்பாளுடைய புகழை யார் யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அனுபவ ஞானம், அனுபவ அறிவு. அது மட்டுமல்ல, நாம் பெற்ற அறிவும் ஞானமும் கடவுளை வழிபட்டு முத்தி இன்பம் பெறுபொருட்டே என்பது நாவலர் பெருமானுடைய நல்ல வாக்கு. அதை நாங்கள் சிந்திக்க வேணும், நாளும் சிந்திக்க வேணும். ஏன் கோயிலுக்கு போகிறோம்? ஏன் கும்பிடுகிறோம்? ஏன் இறைவனை தரிசிக்கிறோம்? தரிசிப்பதால் என்ன நடக்கும் என்பதை எல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். சைவ பெருமக்களாகிய நாம் அதை சிந்தித்து வாழ்வதுதான் சிறந்த நட்பேறு. அது மட்டுமல்ல, இறைவனை வழிபடுவதற்கு பல முறைகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படியெல்லாம் இறைவனை வழிபடலாம், இரவிய வழிபடலாம். இறைவனை வழிபடும் முறைகளில் மிகச் சிறந்தது நாங்கள் குறிப்பிட்டது போல இறைவனுடைய புகழை பாடுவது, இறைவனுடைய புகழை பேசுவது. அந்த வகையிலே சமய குரவர்களும் சான்றோர்களும் இறைவனை பாடிப்பெறவிய முத்தி அடைந்த வரலாறு பாருங்கள். 12 திருமுறைகளையும் தந்தவர்களை பாருங்கள். என்ன செய்தார்கள்? இறைவனுடைய வரலாற்றை பாடினார்கள், பேசினார்கள், புகழ்ந்தார்கள், அற்புதங்களை சொன்னார்கள். யாருக்கு சொன்னார்கள்? எங்களுக்காக. யாருக்கு பாடி வைத்தார்கள்? எங்களுக்காக. அதை நாங்கள் அந்த தொடர வேண்டும் என்ற நல்ல குறிக்கோளோடுதான் அவர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற அவை. ஆகவே அந்த வகையில உண்ணாம இன்னாவில் மறந்தறியேன் என்று பாடினார் அப்பர் பெருமான். உன்னாமத்தை என்னாவிலே இன்றைக்கும் மறக்க மாட்டேன். என்ன உறுதி, என்ன வைராக்கியம்! கடலில் தள்ளி விட்டார்கள் அப்பா நாவுக்கரசரை, கல்லோட கட்டி கடல்ல தள்ளி விட்டார்கள் சமணர்கள். என்ன செய்தார்? நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே.
சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கைதோள கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. என்ன வைராக்கியமான உண்மை நேயர்களே! என்னதான் துன்பம் வந்தாலும் கடல்ல கொண்டு போய் கப்பலோடு கட்டி புரட்டி போட்டாலும் அவர் என்ன சிவனை நினைச்சார், சிவனுடைய பேரை நினைச்சார், நற்றவா. நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமக்கு துணையாக இருப்பது நமச்சிவாய என்ற திருவைந்தெழுத்து பஞ்சாட்சரம் வெப்பமாக மிதந்தது. பாருங்கள், இந்த வரலாற்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம், பார்த்து கொண்டு வரோம். அப்ப கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் என்பது ஞானிகளுடைய கூற்று. அந்த வைராக்கியம் வருவது லேசில வராது, வந்து சென்றால் போகாது திரும்பி. ஆகவே அந்த வகையில நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லுநாள் நமச்சிவாயவே என்றது சுந்தரருடைய வாக்கு. தேவார முதலிகள் என்ன தமிழ் பேசினார்கள். நாங்கள் தமிழை நேசிக்க வேண்டும், நேசித்தால் அது எங்கள்கிட்ட வரும். நாராயணா என்ற நான் என்னாவே என்பது ஆழ்வார்களுடைய திருவாக்கு. 12 ஆழ்வார்கள் நாராயணனை பற்றி பாடுவார்கள். பச்சமாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே. என்ன அற்புதமான வேண்டுதல்! 12 ஆழ்வார்களும் நாராயணனை பாடி புகழ்ந்தார்கள். நமோ நாராயணா. வேற நாகபூஷணிட்ட வந்துட்டு நாராயணிட்ட போறார். எல்லாம் ஒன்றுதான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அது மட்டுமல்ல நேயர்களே, பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று அருணகிரிநாதர் பாடினாரப்பா. பாடும் பணியே பணியாய் அருள்வாய். என்ன அற்புதம்! பாடிக்கொண்டிருக்க எனக்கு வரந்தா சுவாமி, உன்னுடைய அழகை வர்ணிக்க எனக்கு வரந்தா தாயே. இது எல்லாருக்கும் வராது. அது மட்டுமல்ல, இங்கனம் இறைவன் புகழ் பாடி அவன் அருள் பெறுவதே இலகுவான வழி என்று நம்முன்னவர்கள் கண்டார்கள். பாடு பரவு பணி செய். இறைவனை இலகுவாக வழிபாடு செய்வதற்கு, இலகுவாக அடைவதற்கு ஒரு சீரிய வழி என்னென்றால் பாடுதல், நினைச்சோட பாட்டு. ஆகவே அதை நாயன்மார்கள் செய்தார்கள், திருமுறைகளை தந்தார்கள். அதை நாங்கள் அந்த திருமுறைகளை பாட வேண்டும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக திருவாசகம், ஒரு வாசகத்துக்கும் உருவார், திருவாசகத்துக்கு உருவார். இன்றும் அம்பிகையினுடைய ஆலயத்தில் பார்த்தால் பையன பாடி வருவார்கள். தாயை மனம் மொழிகளால் நினைத்து அவளை அரவணைத்து பாடுவார்கள். பண்டைய ஆலயங்களில் கோயில் அர்ச்சகர்களுடன் ஓதுவார் மூர்த்திகளும் நியமிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. இந்த கோயிலில் ஒரு ஓதுவார் இருப்பார். யார் பாடாவிட்டாலும் அவர் பாடிக்கொண்டு வருவார். இந்த நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்துக்கு செல்பவர்களை பார்க்கலாம், வாயிலே தமிழ் பேர். இந்த வகையில நாகபூஷணி அம்மன் கோயிலில் அன்பர்கள் அடியார்கள் பலர் பல்வேறு காலங்களில் நாவினாலே பாடி பரவி இருக்கிறார்கள். பாடு பணிசை பரவு என்று சொல்லுகிறோம். இது ஏன் சொல்லுகிறோம் என்றால், நைனாதீவில் இருந்த புலவர்களை பார்க்க போகிறோம். அவ்வாறு பாடிப்பரவிய அன்பர்களின் நைனாதீவை பற்றி புறப்படமாக கொண்டு அமரத்துவம் என்று விட்ட புலவர்களில் நாவில் நகினை நாகபூஷணி அம்மாள் பாடி பலர் வரப்பிரசாதம், பாடும் பணியை வரப்பிரசாதமாக பெற்றார்கள். நைனாதீவு மக்கள் வாக்கு வல்லமையும் பன்னென்ற இசை பாடும் வல்லமையும் உடையவர்கள். இதை நாங்கள் தெளிவாக சொல்லலாம், மற்ற ஊர்க்காரர் கோவிக்க முடியாது. நைனாதீவில இருக்கிறவர்கள் வாக்கு வெண்மை உடையவர்கள், பாடும் பணியிலே வல்லவர்கள். அது அம்பாள் கொடுத்த வரமப்பா. இதை அம்பிகை அவர்களுக்கு எப்பவோ கொடுத்து விட்டார் என்றால், அவள் இருக்கிறாள், அவளை பாடுவதற்கு ஆட்கள் தேவை. அந்த அருப்பிரசாதமே அன்று வேறு எதுவும் இல்லை. புலவர்கள் இலக்கியம் கற்றோ அல்லது பட்டம் பெற்றோ அல்லது காரிகை கற்றோ கவி பாடியவர்கள் அல்ல. பட்டம் பெற்றவர்கள் தான் கவிதை எழுதலாம் பாடலாம் என்று இல்லை. இறை அனுக்கிரகம் இருந்தால் போதும். எப்படி சுயமாகவே அம்பிகை அருளால் பாடல பாடியவர்களே ஏராளமானவர்கள். குறிப்பாக நாகபூஷணி அம்பாளை பற்றி பாடியவர்களை நாங்கள் பார்க்கலாம். இவர்களை சாதாரணமாக வரகவி புலவர்கள் என்று கூறுவது உண்டோ? இயல்பாகவே தாயை பற்றி பாடிவிட்டார்கள், தெய்வத்தை பற்றி பாடிவிட்டார்கள் என்றால் அவர்கள் வரகவி. அந்த
பாடல் பாடியவர்களை வரகவி என்று அழைப்போம். இவ்வாறு புலமை பெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர் நைன வரகவி நாகமணி புலவர். நாங்கள் முதல்ல பார்க்கலாம். நைனை வரகவி நாகமணி புலவர் அம்பிகை மீது என்ன பாடினார்? அது மட்டுமல்ல, ஈழத்து புலவர் சரிதத்தில் இடம்பெற்ற இப்புலவர் ஈழத்து புலவர்களுடைய வரலாற்றிலே இடம் பிடித்தவர். நைனை நீரோட்ட யமக அந்தாதி பாடினார். அது மட்டுமல்ல நேயர்களே, நைனை மான்மியத்தை பாடினார், வழிநடை சிந்து பாடினார் என்ற நூல்களை இயற்றியவர் நைனை வரகவி நாகமணி புலவர். அவரை இன்றைக்கு நெஞ்சத்தில் வச்சு நாங்கள் பூசிக்கலாம். அவ்வளவு தகுதியே அம்பாள் அவருக்கு கொடுத்தார். அவர் பாடினார் ஒரு பாடல். பெற்றால் என்னை பெருமுயிர் அனைத்தும் பேணலால் என்னை பெற்றுடுவோர், உற்றால் என்னை விரும்பிய அனைத்தும் உதவலால் என்னை எக்கலையும், கொற்றால் என்னை உலகொடு வானும் தொழுதலால் என்னை என்று எண்ணும், பற்றால் தான் கருணை பொழிந்தால் என்னை பராபரை நாகபூஷணியால். என்ன அற்புதம்! அவருக்கு அந்த அருட்கடாட்சத்தை அம்பிகை கொடுத்தாள். வரகவி நினைச்சோடு பாடினார். தாயை பார்த்தவுடனே அவளை கோலத்தை வர்ணித்து பாடலாக வர்ணித்து பாடினார். அடுத்து நமது சிந்தைக்கும் வணக்கத்துக்கும் உரியவர் ஈழத்து சித்தர் வரிசையிலே வைத்து எண்ணப்படும் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி புலவர்கள். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது புவனேஸ்வரி பீடத்தில் எழுந்தருளி அருளாட்சி செய்பவளுடைய பெருந்திருவிழா காலங்களிலே எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சி சரிதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அவள் அருள் செய்ய வேண்டும் என்றுதான் விண்ணப்பிக்கிறேனே ஒழிய நான் பேசுகிறேன் என்று சொல்லவில்லை. ஆகவே அந்த வகையில் அவர்கள் நம்மிடையே வாழ்ந்து 1948ஆம் ஆண்டளவிலே சமாதி அடைந்தவர்கள். அடுத்து ஈழத்து இல்லறையாணி என போற்றப்படும் நைனாதீவில் பிறந்து உலக புகழ் பெற்ற சமயவாதியாக விளங்கிய ராமச்சந்திரா அவர்கள். இத்தகையவர்கள் நைனை நாகபூஷணி அம்பாள் மீது பாசுரங்கள் பாமாலைகள் தொடுத்து பாடி அவளுடைய அருளாற்றலை உலகத்துக்கு காட்டியவர்கள், பெருக்கியவர்கள். அவர்களுடைய பாடல்கள் ஆவணமாக எங்களிடத்திலே கிடைத்திருக்கிறது. ஆகவே இத்தகைய யாழ்ப்பாண திருநகரத்திலே தீபகத்திலே சப்த தீவுகளிலே ஒன்றாக இருக்கின்ற நைனை நாகபூஷணி அம்பாளுடைய இந்த பெருந்திருவிழா காலங்களிலே சிறப்பு தேர் திருவிழா, தீர்த்தோற்சவம், தெற்போற்சவம் போன்ற உற்சவங்களிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வந்து அவளை பணிந்து வழிபட்டு வாழ்வு கேட்டு கலையாத கல்வி, குறையாத வயசு, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, கிடைக்காதவர்களுக்கு அன்பு அகலாத கணவன், தவறாத சந்தானம், தாளாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், துன்பம் இல்லாத வாழ்வு என்று சொல்லுகின்ற 16 வகை பேறுகளையும் நாகபூஷணி தர வேண்டும், தருவாள், தந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி இந்த அளவிலே அவளுடைய பாதக்கமலங்களிலே புகுந்து நினைத்து எண்ணி இதுவரை அவளை பேச தொடங்கவில்லை என்று இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே. ஓம் சக்தி ஓம்.